பாருங்க, அவங்களே சத்தமா சொல்றாங்க. யாரு சத்தமா சொன்னீங்களோ அதுதான் உண்மை. பெற்றோர்கள் சொல்றது வேணுமா வேண்டாமா? இந்த அந்த வாய்ப்பு பெற்றோர்கள் சொல்றது வேணுமா வேண்டாமா? பசங்க சொல்றது வேணுமா வேண்டாமா? கடைசி வாய்ப்பு பெற்றோர்களுக்கு வேணுமா வேண்டாமா? நீங்க எடுத்துட்டு போறான்னு போயிடுவேன். நான் சொல்றேன், பசங்க கையில செல்போன் கொடுக்கணும். பசங்க கையில செல்போனா கண்டிப்பா கொடுக்கணும். ஏன் கொடுக்கணுங்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில், எப்படி கொடுக்கணுங்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில். இன்னைக்கு இந்த ஜெனரேஷனை பார்த்தீங்களா, எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ஒரு 5 பேர். போது அதை எனக்கு அவசரப்படாது. இன்னைக்கு இந்த ஜெனரேஷனை டிஸ்ட்ராக்டட் ஜெனரேஷன் அப்படின்னு அடையாளப்படுத்துறாங்க உலகம் முழுவதும் இருக்கிற குழந்தைகளை ஆய்வு செய்கிற வல்லுநர்கள். இதை ரொம்ப நுணுக்கமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி தம்பி கவனிங்க, இது உங்களுக்கு ரொம்ப தேவையான விஷயம் தான். ஆமா, நான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ கல்ல விட்டு கேட்கக்கூடாது, சரியா? பக்கத்துல கல்லுல இருந்த வாய்ப்பு போட்டுருக்கு. இங்க போச்சு, நீங்க தானே செஞ்சீங்க. நீங்க தான் பக்கத்துல உட்கார்ந்து அம்மாட்ட பாத்தியா அப்பாட்ட கேட்டேனா பாத்தியா நீங்க தானே கேட்டீங்க. திடீர்னு உட்கார்ந்து நீங்க அதை மாற்ற முடியாது. ஆனா அவரோட வழிநடத்த வேண்டிய பொறுப்பு போயிட்டு ஒரு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் நடந்துச்சான். ஒரே ஒரு பையன் மட்டும் எப்ப பார்த்தாலும் நிறைய புத்தகங்களை வாசிச்சு பள்ளிக்கூடத்துல வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அவனை எல்லா பெற்றோர்கள் முன்னாடி ஆசிரியர்கள் பாராட்டினாங்க. ஒரு அம்மா போய் கேட்டாங்கன்னா அந்த பையனோட அம்மா கிட்ட, எப்படி உங்க பையன் மட்டும் இவ்வளவு புத்தகங்கள் வாசிக்கிறான்னு கேட்டாங்க. அப்ப அந்த பையனோட அம்மா சொன்னாங்களா, ஏன்னா நான் அவ்வளவு புத்தகங்களையும் வாசிச்சிருக்கேன்னு அந்த அம்மா சொன்னாங்க. எப்படி நான் அவ்வளவு புத்தகங்களையும் வாசிச்சிருக்கேன். பிள்ளைகள் சொல்றாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள் சொல்லுவாங்க. நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் ஸ்கூல் பாத்தீங்கன்னா ஆதரவு பெறுது. ஸ்கூல் விட்டு வந்த உடனே புத்தகத்தை எடுத்து வச்சு படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சீரியலை பார்த்துட்டு அவனும் பக்கத்துல உட்காந்து சீரியல்